தாவீதுடைய சங்கீதம் பாவ அறிக்கை செய்கிற ஒரு சங்கீதமாக இருக்கிறது. உலகத்தில் எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை அற்றவர்களாக இருக்கிறோம். தாவீது தன் பாவங்களை அறிக்கை செய்கிறவனாக இருந்தான். நாம் எல்லோரும் பாவங்களை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெற்ற ஜனங்கள். ஆமென். இப்போது நாம் நீதிமான்களாய் மாற்றப்பட்டு இருக்கிறோம். நாம் பாவிகளாக இருந்த ஒரு காலத்திலே இப்போது இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் கழுவப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். ஆகையினாலே பாவ அறிக்கை செய்கிறார். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான்கள் என்று சொல்கிறார். அப்போ மீறுதல்கள் மன்னிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு மனிதனுடைய மீறுதலும் பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டும். இது கடவுள் தான் கொடுக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. பாவத்தை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று வேதம் சொல்கிறது. மனுஷகுமாரனுக்கு அதிகாரம். இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவதரித்தார். ஆமே. பாவிகளை ரட்சிக்க வந்தார் என்று வேதம் சொல்கிறது. பழைய ஏற்பாட்டிலே பாவத்தை மன்னிப்பதற்கோ மூடுவதற்கோ சில காலம் மாத்திரம் தான் இருந்தது. பாருங்க, பாவ மன்னிப்பு சில காலம்தான் இருந்தது. ஆனால் அது மூடப்படலை, அது மன்னிக்கப்படலை. ஆனால் தாவீது சொல்றார், பாவங்கள் மூடப்படணும், மன்னிக்கப்பட வேண்டும் என்பதே. பழைய ஏற்பாடு காலத்தில் வாழ்ந்த எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவங்கள் ஒரு காலத்தில் மூடப்பட்டது. சில காலங்கள் மூடப்பட்டது, சில வருஷங்கள் மூடப்பட்டது. ஆனால் அது மன்னிக்கப்படலை. ஆனால் இயேசு எப்போது நமக்காக சிலுவையில் மரித்தாரோ, ஜீவனை கொடுத்தாரோ, அன்றைக்கே நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. பிதாவே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்த தவறுகள் அறியாமல் செய்ததினாலே இவர்கள் மன்னியுங்கள் சொன்னார். அல்லேலூயா. சங்கீதக்காரனுக்கு இது புரிஞ்சுது, நமக்கு புரியணும். இயேசு நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே தொங்கினார். நம்முடைய பாவங்கள் எல்லாம் கிறிஸ்து மன்னித்து இருக்கிறார். அல்லேலூயா. பாவம் அறியாத அவரை பாவமாக்கி நீதி அறியாத நம்மை நீதியாக்கினார் என்று வேதம் சொல்கிறது. ஆகையினால் நம்முடைய பாவங்கள் கிறிஸ்துக்குள்ளே மன்னிக்கப்பட்டு இருக்கிறது. நாம் நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறோம். ஆகையா பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு உங்களுக்கு நான் இதை எழுதுகிறேன் என்று யோவான் சொல்கிறார். நான் மறுபடியும் பாவம் செய்யக்கூடாது என்பதற்காகவே யோவான் சொல்கிறார். நம் பாவங்கள் மூடப்பட்டது. அவன் பாக்கியவான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்குதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறார்களோ, யாருடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கு. இப்போ நம்முடைய பாவங்கள்லாம் மன்னித்தாரு, அக்கிரமத்தை மன்னிச்சிட்டாரு. அதை அவர் எண்ணிக்கொண்டே இருக்கிறாரா? இல்லை. நம்முடைய பாவங்களை கடலின் ஆழத்திலே போட்டு விட்டார் என்று வேதம் சொல்லு. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தொலைவோ அவ்வளோ தூரம் நம்முடைய பாவத்தை என்ன பண்ணார்? நம்மை விட்டு விலக்கி வைத்து இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, தாவீதின் பாவத்தை கர்த்தர் எண்ணினார். அவன் கெஞ்சின போது அந்த பாவத்தை அவனுக்கு எண்ணலை. ஆமென். எவனுடைய ஆவியிலே கபடு இல்லாத இருக்குதோ அவன் பாக்கியவான். கபடு உள்ள இருதயம் நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் கபடு இல்லாத சுத்த இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆமென். இந்த உலகத்தில் நிறைய இருதயங்கள் கபடு உள்ள மாற்றி 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 பேசக்கூடிய கபடு உள்ள இருதயங்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தமும் என் கதறினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. அடக்கி வச்சா அந்த பாவத்தின் நிமித்தம் அவனுக்குள்ளே எலும்புகள் உலர்ந்து போயிட்டு, உலர்ந்த எலும்புகளை போல என்ன ஆகி போச்சு? அவன் எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். அதனாலே அவன் இரவும் பகலும் என் மேல் உம்முடைய பாரம், உம்முடைய கையின் பாரம் என் மேல் என்ன பண்ணுது? உஷ்ணமான வறட்சியை போல வறண்டு போயிற்று. பாரமாக இருந்ததுதான். பாவம் செய்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு பாரம் இருக்கும், அவன் வாழ்க்கையிலே உஷ்ணம் இருக்கும், அவன் வறட்சியான நிலங்களைப் போல இருப்பான். அவன் எலும்புகள் உலர்ந்து போய் இருக்கிறது. பாவத்தின் நிமித்தம் இந்த உலகத்திலே அநேக மனிதர்கள் பாவம் செய்து வறட்சியாக இருக்கிறாங்க. உஷ்ண காலத்தில் இருக்கிற வறண்ட நிலம் போல இருக்கிறார்கள். எலும்புகளுக்குள்ளே பலன் இல்லை, நோய்வாய்ப்படுகிறான். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு முன்பாக அறிவித்தேன். என் அக்கிரமத்தை நான் என்ன பண்ணலை? மறைக்கலை. தாவீது 51 சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நான் பாவம் செய்தேன், கர்த்தருக்கு விரோதமாக நான் என்ன பண்ணேன்? பாவம் செய்தேன் என்று அறிக்கை செய்கிறதை நாம் பார்க்குறோம். நாம் பாவத்தை அறிக்கை செய்தால் எல்லா பாவங்களையும் நம்மை விட்டு விலக்கி நம்மை ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். என் பாவங்கள் உமக்கு முன்பாக அறிவித்தேன், என் மீறுதல்
கர்த்தருடைய அறிக்கை இடுவேன், கர்த்தருக்கு அறிக்கை இடுவேன் என்றும், தேவரீர் என் பாவத்தை பாவதோஷத்தை தேவரீர் என் பாவதோஷத்தை மன்னித்தீர். வசனங்களை என்ன பண்ணணும்? வாசிக்கணும். ஆமீன், அல்லேலூயா. சில நேரத்துக்கு அந்த லைட் வெளிச்சத்தில் எனக்கு என்ன பண்ணும்போது அந்த கிளாரிட்டி வரும்போது அதை வார்த்தை சரியாக என்ன பண்ண முடியல, வாசிக்க முடியல. டக்குன்னு என்ன பண்ணும், வசனத்தை வாசிக்கிறவங்க டக்குன்னு வாசித்து என்ன பண்ணணும், எடுத்து கொடுக்கணும். தேவரின் தோஷத்தை மன்னித்து, இதற்காக சகாயம் கிடைக்கும் காலம் பக்தி உள்ளவன் மறுபடியும் வாசிங்க. பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். பக்தி உள்ளவர்களாக இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறோம். பக்தி இல்லாத விண்ணப்பம் செய்ய மாட்டான், ஜெபிக்க மாட்டான். நீ ஜெபிக்கிறன்னா பக்தி இருக்குதுன்னு அர்த்தம். பக்தி உள்ளவன் கர்த்தரை நோக்கி என்ன பண்ணுவான், விண்ணப்பம் பண்ணுவான். நம்ம ஜெபிக்கிறவளா இருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவளா இருக்கிறோமா? ஆண்டவருக்கு முன்பாக வந்து நான் ஜெபம் பண்ணினா என்ன ஆகும், உன் இருதயம் பக்தி உள்ளதாக இருக்கும், உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவனுக்கு தான் இது புரியும். டெய்லி ஜெபிக்காத ஆட்களுக்கு இது புரியாது. நம்ம அனுதினம் என்ன பண்ணணும், தேவ சமூகத்தில் வந்து ஜெபிக்க வேண்டும். வாசிங்க. பெரிய வெள்ளம் வந்தாலும், இந்த உலகத்தில் பெரிய அழிவு வந்தாலும், ஜெபிக்கிறவன் கர்த்தருக்கு முன்பாக ஜெபிக்கிறவனுக்கு பெரிய வெள்ளம் வந்தாலும் பெரிய ஆபத்து வந்தாலும் அவனை என்ன பண்ணாது, வாரிக்கொண்டு போகாது. நிறைய பேர் வெள்ளங்கள் வாரிக்கொண்டு போகிறது. கேரளாவில் பாருங்கள், அந்த மலையில் பெய்ஞ்ச மழையினால் மலை சரிவு உண்டாயிற்று. திருவண்ணாமலையில் மழை பொழிந்ததுனாலே அந்த மலை சரிவு உண்டாயிற்று. இப்போ எத்தனையோ இடங்களிலே மலை சரிவுகள் உண்டாகிறது. வெள்ளங்கள் அவர் வாரிக்கொள்ளும் போது, ஆற்றுல வெள்ளங்கள் வரும்போது, குற்றாலத்தில் வெள்ளம் வரும்போது பாருங்கள், அது வாரிக்கொண்டு போகிறது. பக்தி இல்லாதவனே அது வாரிக்கொண்டு போகிறது. கடவுளுக்கு பயந்து நடந்தினா உனக்கு என்ன வரும், அந்த தீமையிலிருந்து உன்னை விலக்கி காப்பார். அல்லேலூயா. வாசிங்க. சங்கீதத்தை வாசிக்கும் போது மைக்கில் வாசித்தா ரொம்ப நல்லா இருக்கும். மைக்கில் வாசிங்க. அல்லேலூயா. நீர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறீர், என்னை நீ இக்கட்டுக்குள் விலக்கி காத்து இரட்சணிய பாடலை என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். இரட்சணிய பாடல், ரட்சிப்புக்கேற்ற ஒரு பாடலை பாடும்படியாக எனக்கு நீ செய்வீர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் நீ செய்தீன்னா நான் உனக்கு போதிப்பேன். கர்த்தர் என்ன பண்ணுவார், உனக்கு போதிப்பேன் என்று சொல்கிறாரு. நமக்கு தேவன் போதிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்தில் யாரும் நமக்கு போதிக்க முடியாது. ஆனால் கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். வருங்காரங்களை எல்லா காரியத்திலும் நமக்கு என்ன பண்ணுறாரு, போதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆலோசனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நீ நடக்க வேண்டிய வழி எது என்பதை உனக்கு காட்டுவே. இந்த உலகத்திலே நீ நடக்க வேண்டிய வழிகளை சில மனிதர்கள் காட்டுவார்கள். ஆனால் அந்த வழி சரியான வழியாக இருக்காது. ஆண்டவர் நமக்கு நல்ல வழியை காட்டுவார். உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கர்த்தர் உன்மேல் கண்களை வைப்பாராம். பக்தி உள்ள உன்மேல் கண்களை வைத்து அவர் நோக்கி பாப்பா. பாவ அறிக்கை செய்கிறவன், பாவங்கள் மன்னிக்கப்பட்டவன், பாக்கியவானாக இருக்கிறவன், கர்த்தரை தேடுகிறவன் மேலே கண் மேல் அவன் மேல் வைப்பாரான். அவன் என்னை நோக்கி கூப்பிடுகிறான், ஆகினாலே அவன் மேல் என் கண்களை வைப்பேன். உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எல்லா நேரத்திலும் கர்த்தர் ஆலோசனை சொல்லுவார். அல்லேலூயா. நீ ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்டால் ஆண்டவர் ஆலோசனை சொல்லுவார். நம்ம செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் நம்ம கேட்குறோமா, ஜெபிக்கிறோமா? ஆலோசனை கேட்க எங்கே போய் ஆலோசனை கேட்பீங்க? வக்கீல் கிட்டியா, கலெக்டர் கிட்டியா, இல்லை மனைவி கிட்டியா? யார்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்க போகிறீங்க? கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்கணும். ஆமே. உனக்கு ஜெயமுள்ள வாழ்க்கை வேணும்னா யார்கிட்ட கேட்கணும் ஆலோசனை? கர்த்தரிடத்தில் கேட்கணும். கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்டால் உனக்கு என்ன பண்ணுவார்? கர்த்தர் ஆலோசனை தருவார். நீ ஜெயிக்க வேண்டிய வழிகளை காட்டுவார், உனக்கு போதிப்பார். நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவார். உன்மேல் அவர் கண்ணை வைப்பார், உனக்கு ஆலோசனை சொல்லுவார். ஆமே. இந்த உலகத்திலே சர்வ ஞானி, சர்வ வியாபி நம்முடைய தேவன். அவருடைய ஞானத்துக்கு அப்பாற்பட்ட எந்த ஞானமும் இல்லை. ஆமே. அவருடைய சமூகத்தில் நீ காத்திருக்கும் போது ஆண்டவர் உனக்கு போதிப்பாரா. அல்லேலூயா.
உனக்கு போதிக்கிற தேவனை நீ விட்டு கடவுளை நீ தொழுது கொள்ளாமல் அவரை நமஸ்கரிக்காமல் இருந்தா உனக்கு எப்படி ஆலோசனை வரும்? இந்த 25வது வருஷத்தில் 2025 வருஷத்தில் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும், ஆலோசனை கேட்கணும், என்ன செய்யணும் என்பதை கேட்கணும், தன் வழி என்ன பண்ணணும்? சுத்திகரிக்கணும், ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் செய்யணும். தாவீது தன் வழிகளெல்லாம் கர்த்தருக்கு அறிவித்தான். என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் என் வாழ்க்கையில் இப்படி நடந்துச்சே, இப்படிப்பட்ட காரியம் நடந்துச்சே, நான் போகலாமா போகக்கூடாதா, யுத்தத்துக்கு போகலாமா வரலாமா செய்யலாமா, நான் போனால் ஜெயிப்பனா, ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்டான். அதனால தான் சொல்கிறாரு, நான் உனக்கு ஆலோசனை தருவேன் என்று. தாவீது ஒவ்வொரு நேரத்திலும் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டான். ஆமே, இன்னைக்கு மனிதர்கள், தேவ பிள்ளைகள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் இன்னைக்கு கடவுள்கிட்ட ஆலோசனை கேட்காதது தான் வழி தாறுமாறாக போகுது. ஆபத்தான வழியில் நஷ்டம் அடைகிறார்கள். வியாபாரத்தில் நஷ்டம், குடும்பத்தில் நஷ்டம், கல்யாண திருமண வாழ்க்கையிலே சந்தோஷம் சமாதானம் இல்லாத ஒரு காலங்கள் இந்த நாட்களில் பார்க்க முடியும். கணவன் மனைவிக்குள்ளே இன்றைக்கி சந்தோஷம் இல்லை. காரணம் என்ன? திருமணம் பண்ணதுக்கு முன்னாடி என்ன பண்ணல, அவங்க கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்கலை. ஆலோசனை கேட்காமல் அவிசுவாசிகளோடு அந்நிய நுகத்தோடு தேவையில்லாத ஒரு மனிதனோடு மனுஷியோடு திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையில் கஷ்டப்படுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள். கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு அதன்படி நடக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு கடவுளுடைய ஆலோசனை கேட்கணும். ஆமே, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னென்னா, நீங்கள் கடவுளுடைய ஆலோசனை என்ன பண்ணணும்? கேட்கணும். அப்படி கேட்கணுன்னா நீங்கள் போய் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஜெபம் பண்ணி முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உனக்கு ஆலோசனை தருவார், உனக்கு போதிப்பார். ஆமே, அல்லேலூயா. என் வாழ்க்கையில் எத்தனையோ தடவை நான் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறேன். நான் என்ன செய்யணும் என்று கேட்டபோது எனக்கு வசன ஆதாரத்தோடு என்னோட கூட பேசுகிறத பார்த்துருக்குறோம். ஆமே, அல்லேலூயா. நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு போதிப்பார் ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் போதிக்கிற தேவன். ஒரு நல்ல ஆசாரியனாக, ஒரு ஆசனாக இருந்து, ஒரு ஆசிரியராக இருந்து உனக்கு நல்லா போதிப்பார், உனக்கு ஞானத்தை தருவார். பாருங்க, வாரினால் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராதே. புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேரி கழுதை போலவும் இருக்க வேண்டாம். இந்த வாரினால் ஏன் அடிக்கிறாங்க? நான் கடிவாளத்தை அதுக்கு போடுறாங்க. அது அடங்காத போது எது? அந்த கோவேரி கழுதையும் குதிரை என்ன பண்ணுது? கடிவாளத்தை போட்டு அதை அடித்து அது எந்த வழியில் போகணும் என்று அது உக்காஞ்சி என்ன பண்ணுறான்? அந்த ஓட்டுறவன் அதை அடிக்கிறதுக்கு காரணம் என்ன? அதுக்கு புத்தி இல்லை. புத்தி இல்லாத கழுதையும் புத்தி இல்லாத கோவேரி கழுதையை போல நீ இருக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்ம என்ன நானா கழுதைன்னு சொன்னேன்? கர்த்தர் சொல்கிறாரு, நம்ம கழுதையை போல குதிரையை போல என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. அது புத்தி இல்லாதது. அது ஏன் கண்ணை கட்டுறாங்க? எதுக்கு கடிவாளத்தை போடுறாங்க? ஏன் போடுறாங்க? ஏன் அதை அடிக்கிறாங்க? சில நேரத்தில் அது நம்ம நினைச்சா மாதிரி ஓடாது, நாம் போக வேண்டிய வழியில் போகாது. ஆகினால அந்த குதிரையும் அந்த கழுதையும் அது மேலே உக்காஞ்சிக்கிற ஓட்டுறவன் அடித்து திருத்துவது போல நீங்கள் புத்தி இல்லாத கழுதைகளாக இருக்கக்கூடாது. ஆமே, நான் புத்தி உள்ளவளாக இருக்கணும். கர்த்தர் கடிந்து கொள்ளும் போது, கர்த்தர் பேசும்போது, கர்த்தர் உணர்த்தும் போது நம்ம என்ன பண்ணணும்? புத்தி இல்லாதவளாக இருக்கக்கூடாது என்பது தான் கர்த்தர் சொல்றார். நீங்கள் புத்தி இல்லாதவளாக இருக்க வேண்டாம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனை உண்டாகும், கர்த்தரை நம்புகிறவனுக்கோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். துன்மார்க்கனுக்கு வேதனை, அக்கிரமம் செய்கிறவன், அநியாயம் செய்கிறவனுக்கு வேதனை உண்டாகிறது. யார் துன்மார்க்கன்? தேவனை அறியாதவன் துன்மார்க்கன், கிறிஸ்துவை அறியாதவன் துன்மார்க்கன். அப்போ கிறிஸ்துவ அறிந்தவனுக்கு வேதனை வருமா? வரும். துன்பங்கள் வருமா? வரும். ஆனால் அது என்ன பண்ணும்? புகையை போல அது போய்விடும். ஆமே, அநேக துன்பங்கள் வரும். துன்மார்க்கனுக்கு வேதனை வரும், ஆனால் அது போகாது. ஆனால் நீதிமானுக்கு அநேக தரம் துன்பம் வரும், ஆனால் அவனை விட்டு அது அகன்று போய்விடும். ஆமே, இவனுக்கு வந்தால் மட்டும் சீக்கிரம் போயிடுது, இவனுக்கு வந்தால் மட்டும் சீக்கிரம் ஆறிடுது, இவனுக்கு வந்தால் மட்டும் என்ன ஆயிடுது? குணமாயிடுது, இவன் மட்டும் ஆசீர்வாதமாக இருக்கிறான் என்பதை கவனிப்பாங்க. துன்மார்க்கனுக்கு வேதனை உண்டாகும். துன்மார்க்கன் என்றால் யாரு? யார் துன்மார்க்கன்? கர்த்தருடைய வேதத்தை கேட்காதவன், கர்த்தரை தொழுது கொள்ளாதவன், தேவனை மதிக்காதவன், தேவனுக்கு பயப்படாதவன், பாவம் செய்வதில் துணிகரமாய், கொலை செய்வதில் துணிகரமாய், அக்கிரமம் செய்வதில் துணிகரமாய் இருக்கிறவன் துன்மார்க்கன். அவன் செய்வதெல்லாம் துன்மார்க்கமான செயல். அவனுக்கு வேதனை பெருகும். கர்த்தரை நம்புகிறவனுக்கோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அப்போ இதே காரியம் மனுஷனுக்கு யாருக்கு வருது? நீதிமானுக்கு வருது. ஆனால் அவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஏன்? இந்த வேதனை அவனுக்கு வரக்கூடாது. ஆமே,
அப்போ அந்த கிருபை வரும்போது நம்மை பலப்படுத்தும். பவுல் சொல்கிறார் பாருங்க, நான் பலவீனமாக இருக்கிறேன், அப்போ பலவீனத்திலே உம்முடைய கிருபை எனக்கு விளங்கும்படியாக கெஞ்சுகிறான். ஆமென், அல்லேலூயா. என் பலவீனத்தை நீக்கி போடும். அப்போது வேதனை, பரிசுத்தவான்களுக்கு வேதனை இருக்குது, துன்பம் இருக்குது. ஆனாலும் என் பலவீனத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். அந்த பலவீனத்திலே கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். உதவி செய்தவரை கிருபை அவனை சூழ்ந்து கொண்டது. ஆமென். அவனுக்கு அநேக அடிகள், உதைகள், சரீரத்தில் வேதனைகள், அப்படி பல பாடுகள் பட்டதினாலே அவன் சரீரத்தில் முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது கொட்டும் சாத்தானுக்கு உப்பா இருக்கிறது. அது நிமித்தம் 3 தரம் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். என் பலவீனை என்னை விட்டு நீங்கும்படியாக ஜெபித்தான். ஆனால் கர்த்தர் சொன்னார், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாக விளங்கும் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. நமக்கு பலவீனம் வரும்போது கர்த்தர் என்ன பண்ணுவாரா? நம் பலவீனத்திலே அவருடைய பலத்தை நமக்கு தருவார். அல்லேலூயா. சூழ்ந்து கொள்ளும். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர் மேல், அவர் குடும்பத்தின் மேல் கர்த்தருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். கிருபை என்றால் என்ன? நோவாவை காத்தது கிருபை, அழிவுக்கு காத்தது கிருபை. ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற கிருபை அது வானத்துக்கு மேலானதாக இருக்கிறது, உயர்ந்ததாக இருக்கிறது, எல்லா மனிதனையும் தகுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினால ஒவ்வொரு நாளும் தேவ கிருபையை நாம் சூழ்ந்து கொள்ள வேண்டும். ஆமே, அதுக்காக நீ ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளட்டும். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். கிருபை சூழ்ந்து கொண்டா என்ன வரும்? களி கூறுதல் வரும், சந்தோஷம் வரும், வேதனை வராது. கிருபை ஒரு மனிதனுக்கு வரும்போது அவனுக்கு வேதனை நீங்கி சந்தோஷம் வரும். இது வரைக்கும் நீ வேதனை பட்டிருக்கலாம், ஆனால் உனக்கு கிருபை வரும்போது அந்த வேதனை உன்னை விட்டு நீங்கி போகும். ஆமென், அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கிருபை வந்தா வேதனை உன்னை விட்டு நீங்கி போயிடும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கிருபை வரும்போது நீதிமான்கள் மகிழ்ந்து களி கூறுவார்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களோ நீங்கள் எல்லோரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர், நல்ல இருதயம் உள்ளவர்கள், கர்த்தரை நேசிக்கிற இருதயம் உள்ளவர்களோ, ஆண்டவர் சொல்றாரு, இருதயம் உள்ளவர்களோ நீங்கள் எல்லோரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். ஆமே, ஆனந்த முழக்கம். ஆனந்த முழக்கம்னா மகிழ்ச்சியோடு துதிக்கணும். அல்லேலூயா. ஆனந்த சத்தம், நீதிமானுடைய கூடார கம்பீர சத்தம் உண்டாகும். ஆமே, உன் வீட்டிலே கம்பீர சத்தம் உண்டாகும். உன் வீட்டிலே அலற சத்தம் இருக்காது. ஆமே, நீதிமான்களாய் நாம் வாழும்போது ஆனந்த சத்தத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. நீங்கள் சத்தமிட்டு மகிழுங்கள். கர்த்தரை சத்தமாய் சோத்துறீங்க, துதிங்க. ஆமே, எல்லா காலத்திலும் தேவன் என்ன பண்ணுவாரா? நமக்கு உதவியாக இருப்பார். ஆமே, வாசிக்கப்பட்ட சங்கீதம் 32வது சங்கீதத்தில் ஆண்டவனுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு நான் காட்டுவேன். உன் மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமே, நீ தேவ சமூகத்தில் காத்திருந்து நீங்கள் ஆலோசனை பெற வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.